எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கடகராசி அன்பர்களே, இந்த வார ராசி பலன்களுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். 24/3/2025 துவங்கி 30 மார்ச் 2025 வரை, தமிழிலே குரோதி வருடம் பங்குனி மாதம் 10 முதல் 16 வரை, இந்த 7 நாட்களுக்கான கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்கள் ராசி பலன்களாகும். முதல் 7-8 நிமிடத்திலே, அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திதி மற்றும் நட்சத்திரம் தரக்கூடிய சிறப்புகளையும் இந்த பதிவிலே காணலாம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். இனி வெற்றி வேற லெவல், மாபெரும் விபரீத ராஜயோகம் என்று கடகராசி என்பவர்களே இந்த வாரத்திற்கு உங்களுக்கு தலைப்பாக தந்திருப்பதோடு கூடுதலாக சக்சஸ் கணக்கு ஆரம்பம் என்று சொல்லி இருக்கின்றேன். என்னுடைய கணிப்புகளின்படி இதுவரை பல நிலைகளிலே துயரங்கள், அது பூர்வ ஜென்ம கர்ம வினை காரணமாக வந்திருக்கலாம், அல்லது இந்த ஜென்மத்திலேயே நீங்கள் தெரிந்து தெரியாமல் செய்த தவறுகளின் காரணமாக அஷ்டமச்சனி பாடுபடுத்திய அந்த நிலைகளிலிருந்து அகல்வதற்கு இதுவே சனி பகவானுக்கான அந்த அஷ்டமச்சனியின் கடைசி வாரமாக அமைகிறது. காரணம், மீண்டும் வரலாற்றிலோ அல்லது உங்களுடைய வாழ்க்கையிலோ இப்படி ஒரு சனி பெயர்ச்சியை காண முடியாது என்பது போன்ற ஒரு சிறப்பான வாரமாக, ஒரு சனி பெயர்ச்சியின் மிக சிறந்த வாரமாக இது அமைகிறது. 29 மார்ச் 2025 இரவு 9:44 அளவில் திருக்கணிதத்தின் அடிப்படையில் சனி பகவான் உங்களுக்கு அஷ்டம சனி என்ற அந்த கொடும் பிரச்சனை என்று கூட சொல்லலாம், ஒரு கொடுமையான நிலையிலிருந்து இப்போது பாக்கிய சனியாக மாறி உங்களுக்கு அற்புதங்களை நிச்சயமாக செய்ய காத்திருக்கக்கூடிய அந்த நிலையிலே மாறுகிறார். சக்சஸ் கணக்கு இனி வரும் காலங்களிலே மிகப்பெரிய ஒரு லாபத்தை தரக்கூடிய அமைப்பிற்கு மாறுகிறது. இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் தவக்கோலம் ராஜயோகம் தரும் என்று உங்களுக்கு தலைப்பிட்டிருக்கின்றேன். பல யோகங்கள் இருக்கிறது. அதிலே முக்கியமான ஒன்றை நீங்கள் பயன்படுத்துவது என்னவென்றால், உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்திலே நிகழக்கூடிய அந்த சூரியன் மற்றும் புதன் அந்த இணைவு, அந்த இணைந்து இருக்கக்கூடிய அந்த நிபுண யோகத்தினுடைய அந்த நுட்பத்தை பயன்படுத்தி பிரச்சனைகளிலிருந்து வெளிவர வேண்டும். ஒரு விசித்திர நிலையில கடகராசி அமைந்திருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்தவரை. காரணம் என்னவென்றால், அந்த 9ஆம் இடத்தை பார்க்கும்போது வாரத்தினுடைய கடைசியில அந்த 28, 23, 30 ஆகிய அந்த நாட்களில் பார்க்கும்போது கேம துர்ம யோகம் என்று சொல்வார்கள். அதாவது சிறிய தவறு செய்தாலும் கூட அதற்கான பெரிய தண்டனையை தந்துவிடக்கூடிய, பழிபாவம் அல்லது பணத்திற்காக தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் தேடக்கூடிய அமைப்புகளை இது போன்ற நாட்களிலே செய்யக்கூடிய தவறுகள் தந்துவிடும். வீண் பழி போடுவது, வீண் அலைச்சல்களை ஏற்படுத்திக் கொள்வது, வீண் செலவுகளை செய்வதெல்லாம் முற்றிலுமாக இந்த காலத்திலே தவிர்க்க வேண்டும். இறை நம்பிக்கை, இறைவன் மீது நம்பிக்கை வைத்து இறைவனை வேண்டுவது செய்வது என்பது பல நிலைகளிலே உங்களுக்கு வெற்றியை தந்துவிடும். அதை தவிர இந்த இறைவனுக்காக கூட எங்கேனும் அலைவது, கோயிலுக்கு செல்கிறேன் என்று நீண்ட நெடுந்தூர பயணங்களை தேவையே இல்லாமல் மேற்கொள்வது, குலதெய்வ வழிபாடு கூட இருக்கக்கூடிய இடத்திலேயே இல்லத்திலேயே செய்யலாம், அல்லது உள்ளத்திலும் கூட இறைவனை நினைப்பது வெற்றியை தந்துவிடும். ஏனென்றால் இந்த கலிகாலத்திலே இறைவனுடைய அந்த நாமத்தை நினைப்பது, பெயரை நினைப்பதே கூட தேவையான வரங்களை மோட்சத்தை தந்துவிடும். ஆனால் ஆரம்ப யுகங்களிலே, சக்தி யுகத்திலே அப்படி அல்ல. மிகப்பெரிய தவம் இருக்க வேண்டும், அப்போதுதான் இறைவனை சென்று அடையலாம். ஞான மார்க்கத்திலே மிகப்பெரிய தவம் இருக்க வேண்டும். அதற்கு அடுத்தது தீப தூப யாக என்று மிகப்பெரிய நெடிய ஒரு ப்ராசஸ், அதை இருந்தால்தான் அடுத்த யுகத்திலே. அதற்கு அடுத்த யுகத்திலே அர்ச்சரார்த்தி, அதாவது அர்ச்சனையாவது செய்ய வேண்டும் என்று இருந்தது. இப்போது அப்படியெல்லாம் அல்ல. ஆகையினால் இந்த வாரத்தினுடைய 28, 29, 30 ஆகிய நாட்களிலே வீண் செலவு செய்யாதீர்கள், வீண் வம்பிலே சிக்காதீர்கள், வீண் பேச்சை தவிருங்கள். எந்த நிலை என்றாலும் அமைதி, பொறுமை என்பது உங்களுக்கு வெற்றி கணக்கை துவங்குவதற்கு ஒரு அற்புத காலகட்டமாக இது அமையும். அது மட்டுமல்லாமல் நவாச யோகங்களில இந்த பாச யோகம் என்று அமைந்திருக்கிறது. பொதுவிலே இது எல்லா ராசிக்கும் இருக்கிறது. இருந்தாலும் இது கடகத்திற்கு வேலை செய்துவிடும். ஏனென்றால் கடக ராசியை பொறுத்தவரை கேந்திரங்கள் காலியாக இருக்கிறது. அதாவது கேந்திரங்களில் கிரகங்களே இல்லாமல் இருக்கிறது. உங்களுடைய ராசியிலும் கிரகம் இல்லை. 4, 7, 10 ஆகிய இடங்களிலும் இந்த நாட்களிலே கிரகமே இருக்காது. ஆகையினால இந்த வாரத்தில் இந்த கேமதுர்ம யோகத்தினுடைய பிரச்சனையிலிருந்து தப்பிப்பதற்கு சட்டத்திற்கு புறம்பான எந்த ஒரு விஷயத்திலுமே உங்களுடைய மனம் என்பது இருக்கக்கூடாது. நல்ல சந்தோஷம் இருக்கும், இந்த வாரம் இருக்கும். அமைதி பொறுமையோடு இருந்தால் குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியம் வளமெல்லாம் இருக்கும்.
ஆகினாலே இந்த கேம திரும யோகத்தினுடைய சிக்கலிலே சென்று சிக்கிக் கொள்ளாது. அதுவும் இந்த கேம திரும யோகம் பூரண கேம திருமமாக வார கடைசியிலே அமைகிறது. அதனால் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, கடகராசி என்பர்களுக்கு மார்ச் 26 புதன்கிழமை பகல் 3:14 PM முதல் மார்ச் 28 வெள்ளிக்கிழமை மாலை 4:47 வரை. ஆகையினாலே வியாழன் வெள்ளி ஆகிய நாட்களும் கூட உங்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கிறது. இந்த அஷ்டம சனியிலே சந்திராஷ்டம காலமாக இருக்கும்போது சற்று கூடுதல் கவனத்தோடு இதிலும் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும். உடல் நலத்தின் மீது அக்கறை, நிதானம், உண்மையை தவிர வேறு ஏதும் செய்வதில்லை, பேசுவதில்லை என்ற அந்த எண்ணம் இருக்கும்போது பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். சனி போகிற போக்கிலே நல்லது செய்து போக வேண்டும். அதாவது அஷ்டம சனி அவர் பாக்கியத்திற்கு செல்லும் போது சிறப்பை தர வேண்டும். ஆனால் கேம துர்மம் அமையக்கூடியது என்ற அந்த காரணத்தினால் இதை நீங்கள் கேட்டிருந்தால் மற்ற கடகராசி என்பவர்களுக்கும் பகிருங்கள். ஷேர் செய்வதன் மூலமாக மற்றவர்களுக்கும் இந்த விஷயம் தெரியும். அந்த பொறுமை, தேவையில்லாத காரியங்களுக்கு செலவு செய்யாது. ஒரு பொருள் வாங்குகிறீர்கள் என்றாலும் கூட தேவையில்லாமல் வாங்காதீர்கள். பசிக்கு அல்லது ருசிக்கு வாழைப்பழம் வாங்க வேண்டும் என்றாலும் கூட ஒன்று நீங்கள் சாப்பிட முடியும், அல்லது உங்களுடைய குடும்பத்திற்கு 2 அல்லது 3 தான் தேவை என்றால் அதற்கு மேல் ஒன்று கூட வாங்காதீர்கள். இப்படி சிக்கனம் இல்லை, இதுதான் முக்கியம். அது மட்டுமல்ல, 9ல பல கிரகங்கள் கூட்டணி, குறிப்பாக 7 கிரகங்கள் கூட்டணி என்பது உங்களுக்கு இதன் காரணமாக பணிச்சுமை அதிகரிக்கலாம். ஆனால் தளராது தொடர் உழைப்பு என்பது வெற்றியை தரும். எந்த ஒரு பெரிய முடிவையும் இந்த வாரத்தில் நீங்கள் எடுப்பதற்கு முன்பாக அதற்கு உரிய பெற்றோர், பெரியோர், மூத்தோர், ஆலோசகர், அந்த தொழில் அந்த விஷயம் சார்ந்த வல்லுநர்களோடு ஆலோசனை செய்யாமல் செய்வதில்லை என்ற அந்த சூழலை உருவாக்கி கொள்ளுங்கள். இல்லை என்றால் தடை தாமதம் காரணமாக சோகம் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. குடும்ப சூழல்களை நீங்கள் எளிமையாக சமாளிக்க வேண்டும் என்றால் நிதானம், பொறுமை, முகத்திலே சிரிப்பு, அந்த உண்மையான சிரிப்பு என்பது இருப்பது வெற்றியை தரும். அலைச்சல் இருந்தாலும் இறை நம்பிக்கை என்று இருந்தால் வெற்றி என்பது இருக்கும். உங்களால் இளையோர் மூத்தோருக்கு லாபமாக இருக்கக்கூடிய அமைப்பு. பார்ட்னர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள், பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். அரசு மற்றும் தனியார் வேலையில இருப்பவர்களுக்கு தடை தாமதங்கள் எல்லாம் இனி விலகி பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. காதல் உறவுகள் இப்போது சற்று கூடுதல் வலுப்பெறக்கூடிய அமைப்பு இருக்கும். சட்டத்திற்கு புறம்பான எந்த விதமான முதலீடு என்றாலும் முற்றிலும் அதை தவிர்த்து விடுங்கள். சட்டத்திற்கு புறம்பான விஷயம், பொய் புரட்டு பக்கம் திரும்பி கூட பார்க்காதீர்கள். முக்கியமாக தவக்கோலமே ராஜயோகத்தை தரும். தவம் என்றால் முனிவர் எப்படி இருப்பாரோ அப்படி இருப்பது சிறப்பு. ராகு கால வேலையில துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றுவது, அதுவும் செவ்வாய்க்கிழமைகளில் ஏற்றுவது, உள் மனதோடு உள்ளன்போடு ஏற்றுவது. யாரும் கெட வேண்டும் என்று எண்ணக்கூடாது. அப்படி எண்ணால் பிரச்சனை வரும். ஆகினால் வெற்றிக்கு வழி நிச்சயமாக இதுல இருக்கிறது. சனிக்கிழமைகளில் அனுமன் கோயில்களில் சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபாடு, இல்லை என்றால் இல்லத்திலேயே நெய் தீப வழிபாடு சிறப்பை ஏற்படுத்தும். இந்த வாரத்திலே சற்று கூடுதல் சிறப்பை தரக்கூடிய நாட்கள் என்றால் 25 செவ்வாய் மற்றும் 29 சனிக்கிழமை ஆகிய நாட்கள் உங்களுக்கு கூடுதல் அனுகூலம் மற்றும் சிறப்புகளை தருவதாக இருக்கிறது. எனது அன்பு நேயர்களே, 24 மார்ச் 2025 திங்கட்கிழமை முதல் 30/3/2025 ஞாயிற்றுக்கிழமை வரை தமிழிலே கலியுகம் குரோதி வருஷத்தைய பங்குனி மாதம் 10 முதல் 16ஆம் தேதி வரை இந்த நாட்களுக்கான நட்சத்திரம் மற்றும் திதிகள் தரக்கூடிய சிறப்பை இந்த தொடர் பதிவிலே காண்போம். குருவினுடைய பார்வை கன்னி, விருச்சிகம், மகரம் ராசியின் மீதும், சனி பார்வையானது இந்த சனி பெயர்ச்சிக்கு பின்பு ரிஷபம், கன்னி, தனுசு சனி பெயர்ச்சி 29 மார்ச் 2025 இரவு 9:44 PM ஏற்படுகிறது. செவ்வாய் மிதுனத்திலிருந்து பார்வை பலம் என்பது கன்னி, தனுசு, மகரத்தினுடைய பார்வையில் அமைகிறது. சந்திரனுடைய நிலைகளில் பொறுத்து இந்த வார ராசி பலன்களும் திதி நட்சத்திரங்களும் உங்களுக்கு அமையும். குரோதி வருடம் பங்குனி 10 திங்கட்கிழமை மார்ச் 24, 2025 5:05 AM வரை தசமி, பின்னர் ஏகாதசி. உத்திராடம் நட்சத்திரம் மறுநாள், அதாவது செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4:26 AM வரை, பிறகு திருவோணம். ஆகினாலே மறுநாள் அதிகாலை வரை திங்கட்கிழமை என்று முழுவதுமாக மரண யோகம். நாள் முழுவதும் சுப காரியங்களை தவிர்க்க வேண்டும். தூர தேச பயணங்களை துவங்கக்கூடாது. ஒருவேளை அத்தியாவசிய பயணங்களை செய்ய வேண்டும் என்றால் சூரியோதயத்திற்கு முன்பு துவங்குவது சிறப்பை தரும். பயணங்களை தவிர்ப்பது மிக மிக சிறப்பு. வாகன பழுது, வழியிலே சில சிக்கல், வழிச்சண்டை என்றெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது
குரோதி வருடம் பங்குனி 11 செவ்வாய்க்கிழமை மார்ச் 25, 2025 3:45 AM வரை ஏகாதசி, பின்னர் துவாதசி. திருவோண நட்சத்திரம் மறுநாள் காலை 3:49 AM வரை, பிறகு அவிட்டம். ஆகையினாலே நாள் முழுவதும் 60 ஞாழிகைகளும் சித்தயோகமாக அமைகிறது. செவ்வாய்க்கிழமை என்றாலும் நல்ல நாளாக அமைகிறது. பகல் 12 மணிக்கு மேல் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட துவங்கப்பட்ட எல்லா நல்ல காரியங்களையும் துவங்கி செய்யலாம். இன்று நாள் ஸ்ரவண விரதம், திருவோண விரதம். பெருமாள் வழிபாடு என்பது ஏற்றத்தை தரும். எலக்ட்ரானிக் பொருட்கள், புதிய பொருட்கள் வீட்டிற்கு வாங்க வேண்டும் என்று நினைத்தாலோ, வீடு வாங்க வேண்டும், வாகனங்கள் வாங்க வேண்டும் என்று நினைத்திருந்தீர்கள் என்றாலோ, திட்டமிட்டிருந்தீர்கள் என்றாலோ, அதை சென்று பார்வையிடுவதற்கு இது ஏற்ற நாளாக இருக்கிறது. விஜய ஏகாதசி. இந்த ஏகாதசியிலே விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு செய்வது என்பது வெற்றிக்கான வழியை தரும். மாணவர்கள், உங்களுடைய இல்லங்களுக்கு அருகிலே ஹயக்ரீவர் சன்னிதானங்கள் இருந்தால் வழிபாடு செய்வது என்பது புரியாத புதிரான பாடங்களும் புரிந்து ஏற்றமும், அதனால் ஒரு உயர்வை நோக்கிய மாற்றமும் ஏற்படுத்தி தரும். உடல்நல கோளாறுகள் இருக்கிறது, அதனால் ஏதேனும் ஒரு அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்றால் இந்த நாளிலே செய்வது அது முற்றிலுமாக குணமடையக்கூடிய, அந்த நோய் மீண்டும் வராமல் இருக்கக்கூடிய அற்புதத்தை ஏற்படுத்தும் நாளாக செவ்வாய்க்கிழமை அமைகிறது. அடுத்தது குரோதி வருடம் பங்குனி மாதம் 12 புதன்கிழமை மார்ச் 26, 2025 1:43 AM வரை துவாதசி, பின்னர் திரையோதசி. மறுநாள் காலை 2:29 AM வரை அவிட்டம், அதன் பிறகு சதயம். மறுநாள் 2:29 வரை, அதாவது வியாழக்கிழமை காலை வரை பிரபல அரிஷ்ட யோகம். அதனால் புதிய விஷயங்களை துவங்காமல் இருப்பது சிறப்பு. தெய்வ காரியங்களுக்கு வெற்றி, ஜெய துவாதசி என்று சொல்வார்கள். பெருமாள் வழிபாட்டிற்கு இது மிக மிக உகந்த துவாதசியாக இருக்கிறது. காலை 9:15 காலை 9:15 புதன்கிழமை என்று பெருமாளுக்கான விரதம் இருந்து ஹரிவாசனம் என்று சொல்லக்கூடிய இந்த நேரத்திலே தீபமேற்றி தீபதூப ஆரத்தி காட்டி நிவேதனம் எடுத்து வழிபாடு செய்து அந்த நிவேதன பொருட்களை சாப்பிடுவது என்பது வெற்றி தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அமைப்பை இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாளுக்கு ஒரு பெயர் நரசிம்ம துவாதசி. ஆகினாலே நரசிம்மருக்கு குளிர்ந்த பானகங்களை வைத்து வழிபடுவது என்பது தொழில் வியாபாரத்திலே வெற்றியை தரும், தன லாபத்தை மிகப்பெரிய அற்புதமாய் மாற்றி தரும். அடுத்தது குரோதி வருடம் பங்குனி 13 வியாழக்கிழமை மார்ச் 27, 2025 திதி 11:03 PM வரை திரையோதசி, பின்னர் சதுர்த்தசி. சதய நட்சத்திரம் 12:33 AM நள்ளிரவு வரை, பிறகு பூரட்டாதி. மரண யோகம் இரவு 12:33 வரை, பின்னர் சித்த யோகம். ஆகினாலே இந்த நாளிலே தெய்வ காரியங்களை மட்டும் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். மாலையிலே 4:30 மணி முதல் 6 மணி வரை உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று பிரதோஷ வழிபாடை, அபிஷேகங்கள், ஆராதனைகளிலே கண்டு சிறப்பு பெறுவதற்கு ஏற்ற நாள். இது ஒரு பிரதோஷ நாள். மாத சிவராத்திரி விரதம் இருந்து 4 ஜாமங்களும் சிவபூஜை செய்வதன் மூலமாக நல்ல ஒரு அற்புதமான வாழ்க்கை என்பது அமையக்கூடியதை இது நிச்சயமாக தரும். வாருணி, இந்த நாள் வாருணி, அதாவது வியாழக்கிழமை, திரையோதசி, சதயம் எல்லாம் சேரும் போது இந்த நாளிலே முன்னோர் உங்களை, நீங்கள் பிறப்பதற்கு காரணமாக இருந்து யாருடைய வழித்தொன்றர்களாக இருக்கிறீர்களோ, யார் பிறந்து மறைந்திருக்கிறார்களோ உங்களுடைய முன்னோர், அவர்களுக்கான வழிபாடு, தர்ப்பணம், ஹோமம், திலஹோமம், தர்ப்பணம், அவர்கள் பெயரிலே தான தர்மங்கள் செய்வது, இதனால் உங்களுக்கு பல தடைகள் அகன்று மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கக்கூடிய அமைப்பை இந்த நாள் ஏற்படுத்தும். அதனால் இதற்கு வாருணி என்று பெயர். அடுத்தது குரோதி வருடம் பங்குனி 14 வெள்ளிக்கிழமை மார்ச் 28, 2025 7:55 PM வரை சதுர்த்தசி. அதன் பின்னர் அமாவாசை திதி துவங்குகிறது. நட்சத்திரம் பூரட்டாதி 10:09 PM வரை, பிறகு உத்திரட்டாதி. நாள் முழுவதும் சித்தயோகம். இந்த நாளிலே பூரட்டாதி வெள்ளி என்ற அந்த காரணத்தினால் பரிகார பூஜைகள் செய்வதற்கு, கிரக சாந்தி ஹோமங்கள் பூஜைகள் செய்வதற்கு, ஜாதக பரிகார, தோஷ பரிகார பூஜைகள் செய்வதற்கு ஏற்ற நாள். கிருஷ்ணர் அருளிய அமாவாசை என்று இதை சொல்வார்கள். ஏனென்றால் போதாயன முறைப்படி அமாவாசை. இது முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. இருந்தாலும் 7:55 PM அதன் பின்னர் தான் அமாவாசை தேதி துவங்குவதன் காரணமாக இது போதான முறையை கடைபிடிப்பவர்களுக்கு மட்டும் அமாவாசையாக இருக்கும். முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. அடுத்தது
குரோதி வருடம் பங்குனி 15, சனிக்கிழமை மார்ச் 29, 2025. இது வரலாற்று சிறப்புமிக்க நாளாக ஜோதிட வல்லுநர்கள் கொண்டாட வேண்டும். இது சனிமகா பெயர்ச்சி மட்டுமல்ல, 7 கிரகங்கள் ஒன்றாக மீனராசியிலே பல நூறு, கிட்டத்தட்ட 550 வருடங்கள் கூட என்று எடுத்துக்கொள்ளுங்கள், அதன் பின்பு இணையக்கூடிய, மீண்டும் இந்த மீன ராசியில இப்படி ஒரு இணைவு வருவதற்கு வாழ்நாளிலே நம்மால் பார்ப்பதற்கான வாய்ப்பில்லை என்றும் சொல்லலாம். மேலும் இந்த நாள் ஒரு கிரகணம் அமையக்கூடிய, சூரிய கிரகம் அமையக்கூடிய நாளாக அமைகிறது. திதி, இந்த நாளுக்கான திதி 4:27 PM வரை அமாவாசை, அதன் பின்னர் பிரதமை. உத்திரட்டாதி நட்சத்திரம் 7:26 PM வரை, அதன் பிறகு ரேவதி. சித்த யோகம், அதன் பின்பு பிரபல அரிஷ்ட யோகம். கரிநாள் தோஷம் என்பது காலை அதிகாலை 7 மணி வரை உண்டு. அதன் பின்பு தேவையான விஷயங்களை செய்யலாம். ரைவத மன்வாதி, முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் ஆகினாலே இது ஒரு முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. இஷ்ட தெய்வ வழிபாடு, ஒரு யாகம் செய்வது, தீப வழிபாடு செய்வது, இவற்றிற்கெல்லாம் இது ஏற்ற நாள். பிண்டபித்ரு 9:44 இரவிற்கு மிக மிக முக்கியமான, எல்லோராலும் எதிர்பார்க்கக்கூடிய சனிமகா பெயர்ச்சி மற்றும் 7 கிரக சேர்க்கை இங்கு இந்த நாளிலே நடைபெறுகிறது. இது மிகப்பெரிய சிறப்பாக அமைகிறது, இந்த நாளுக்கான சிறப்பு. அடுத்தது குரோதி வருடம் பங்குனி 16, ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 30, 2025. திதி 12:49 PM வரை பிரதமை, அதன் பின்னர் திருதியை ஆகினாலே 2 திதிகள் வருகிறது. திதி துவயமாக இது அமைகிறது. ரேவதி நட்சத்திரம் 4:35 PM வரை, அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம். ரேவதியிலிருந்து அஸ்வினிக்கு சந்திரன் மாறக்கூடிய பங்குனி மாதம் என்பது ஒரு மாதம், புது வருடம் பிறக்கக்கூடியதாக அமையும். தெலுங்கு பேசக்கூடியவர்களுக்கு நாள் முழுவதும் அமிர்தம் மற்றும் சித்த யோகம். இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யலாம். மாலை வேளையிலே சந்திர தரிசனம், மாலை வேளையிலே சந்திரனை மேற்கு நோக்கி பார்க்கும்போது சந்திரனை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இது ஸ்வேத வராக கல்பாதி ஆகினாலே இதில் முன்னோருக்கான அந்த வழிபாடு செய்வது என்பது புண்ணியங்களை உங்களுக்கு தரும். வசந்த நவராத்திரி பண்டிகை துவங்கக்கூடிய நாளாக இது அமைகிறது. யுகாதி பண்டிகை, யுகாதி இந்த நாளிலே தெலுங்கு வருட பிறப்பு துவங்குகிறது. அன்பு நேயர்களே, சந்திராஷ்டிரமம் அடையக்கூடிய விஷயங்கள், ராசிகளை பற்றி அந்தந்த ராசிகளுக்கான பலன்களை இந்த வாரத்தில் சொல்லும் போது இணைத்து கூறியிருக்கின்றேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள். நன்றி.